தேவை. தடுமாற்றத்தை சமாளித்துக் மன ஒரு தேவை. அது ஒருவரது தனிப்பட்ட விஷயம். பல கோடி டாலர்கள் பணத்தை உள்ளடக்கிய பரிவர்த்தனைகளை கண்டுபிடிப்பதற்கு பொருளாதார ரீதியான தேவை, மேதமை தேவை. நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் அடிப்பட்ட ஒரு மேதமை இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். பிரச்சனை என்னவென்றால் அந்த மேதமை நமக்குள் உறங்கி கிடக்கிறது. விழிப்பூட்டுவதற்காக அது காத்துக் கொண்டிருக்கிறது. அது உறங்க கிடப்பதற்கு காரணம் பணத்தின் மீதான காதல்தான். அனைத்து தீமைகளுக்கும் காரணம் என்று நமது கலாச்சாரம் நம்மை பயிற்றுவித்திருப்பதுதான். பணத்திற்காக வேலை செய்வதற்கு ஏதுவாக ஒரு தொழில் திட்டை கொள்வதற்கு அது நம்மை ஊக்குவித்து வந்துள்ளது. தவிர பணத்தை பணத்தை நமக்காக வேலை செய்வது எப்படி என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்து அது தவறவிட்டது. நாம் நமது பொருளாதார ரீதியான எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் இருப்பது அது நமக்கு கற்றுக்கொள்வது. ஏனெனில் நாம் ஓய்வு பெற்ற பிறகு நமது நிறுவனமோ அல்லது அரசாங்கமோ நம்மை பார்த்துக் கொள்ளும், நமது தேவைகளை கவனித்துக் கொள்ளும் என்று அது நம்மை பயிற்றுவித்துள்ளது. ஆனால் நமக்கு பொருளாதார கல்வி இல்லாமல் போனதற்கு இதே கல்வி அமைப்பு முறையில் படித்துக் கொண்டிருக்கிறோம். நமது குழந்தைகள் விலை கொடுத்ததாக வேண்டியிருக்கும். கடினமான உழைக்க வேண்டும், பணத்தை சம்பாதிக்க வேண்டும், அதை செலவழிக்க வேண்டும். பணம் நம்மிடம் குறைவாக இருந்தால் மற்றவர்களிடம் கடன் வாங்க வேண்டும் என்று நமது கல்வி அமைப்பு முறை நமக்கு அறிவுறுத்தியுள்ளது. துரதிருஷ்டவசமாக மேற்கத்திய உலகை சேர்ந்த 90% மக்கள் இந்த நம்பிக்கையை ஏற்றுக் கொள்கின்றனர். ஏனால் ஒரு வேலையை தேடிக்கொண்டு பணத்திற்காக உழைப்பது சுலபமான காரியம். கூட்டத்தில் இருந்து நீங்கள் தனித்து நிற்க விரும்பினால் உங்களது பொருளாதார ரீதியான மேதமைக்கு வழங்குகிறேன். தட்டி எழுப்புவதற்கு பின்வரும் 10 வழிகளை நான் உங்களுக்கு வழங்கினேன். தனிப்பட்ட முறையில் நான் பின்பற்றியுள்ள வழிகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இவற்றில் சிலவற்றை நீங்கள் பின்பற்ற விரும்பினாலும் சரி, அல்லது சொந்தமாக நீங்களே சில வழிகளை கண்டறிந்தாலும் சரி, சுயமாக ஒரு பட்டியலை உருவாக்கி கொள்ளக்கூடிய சாத்தியம் உங்களது பொருளாதார ரீதியான மேதமைக்கு உள்ளது. நான் ஒரு நாட்டிற்கு சென்றிருந்த போது 45 வயது நிரம்பிய ஒரு தங்க சுரங்க உரிமையாளரிடம் ஒரு தங்க சுரங்கத்தை கண்டுபிடித்து குறித்து அவர் எவ்வாறு தன்னம்பிக்கையுடன் இருக்கிறார் என்று நான் கேட்டபோது, தங்கம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது, அதை பார்ப்பதற்கு பெரும்பாலான மக்கள் பயிற்றுவிக்கப்படவில்லை என்று அவர் கூறினார். அது உண்மை என்று நானும் ஒத்துக்கொள்கிறேன். வீடு மனை வாங்கல் மற்றும் விற்றல் தொழில் களத்தில் இறங்கி தேடி பார்த்தால் ஒரே நாளில் மிக சிறந்த சாத்தியக்கூறுகள் ஐந்தாறு பாருங்க சிஸ்டர். ஓகே, படிங்க சிஸ்டர், கண்டினியூவா சிஸ்டர். சிஸ்டர் படிங்க. சிஸ்டர் சிஸ்டர் வாய்ஸ் ஆடிக்கலாம் சிஸ்டர். சிஸ்டர் பவித்ரா சிஸ்டர். ஓகே சிஸ்டர், ப்ளீஸ். சிஸ்டர் நீங்க
ஓகே சிஸ்டர், ஷேர் பண்றேன். ஓகே. ஸ்டார்ட் பண்ணுங்க சிஸ்டர். பரிவர்த்தனைகளை கொண்டு வர முடியும். ஆனால் நான் தேடிய அதே இடங்களில் ஒரு சராசரி நபரால் ஒன்றை கூட கண்டுபிடிக்க முடியாது. அவர்கள் தங்களது பொருளாதார ரீதியான மேதமையை வளர்த்துக் கொள்வதற்கு தான் அதற்கு காரணம். கடவுள் உங்களுக்கு கொடுத்துள்ள உங்கள் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கின்ற சக்திகளை உருவாக்கிக் கொள்வதற்கான செயல்முறையின் பக்தி அம்சங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஆள் உணர்வுகளின் சக்தி. யதார்த்தத்தை விட உயர்வான ஒரு காரியத்தை கண்டுபிடியுங்கள். பணக்காரர்களாக ஆக விரும்புகிறீர்களா என்று நீங்கள் பெரும்பாலான மக்களிடம் கேட்டால் அவர்கள் அனைவரும் ஆம் என்று பதில் கூறுவார்கள். பிறகு யதார்த்தம் அவர்கள் நினைவிற்கு வந்துவிடும். பணத்தை குவிப்பதற்கான பாதை நீளமாக இருப்பதையும் ஏறுவதற்கு ஏராளமான குன்றுகள் இருப்பதையும் அவர்கள் உணர்கின்றனர். பணத்திற்காக வேலை செய்வதும் கூடுதலாக உள்ள பணத்தை உங்கள் தரகரிடம் கொடுப்பதும் உங்களுக்கு அதிக சுலபத்தை தோன்றுகிறது. சிறிது காலத்திற்கு முன் நான் ஒரு இளம் நீச்சல் வீராங்கனையை சந்தித்தேன். நீச்சல் பிரிவிற்கான அமெரிக்க ஒலிம்பிக் குழுவில் பங்கேற்ற வேண்டும் என்று அவர் கனவு கண்டார். ஆனால் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து கல்லூரிக்கு செல்வதற்கு முன் 3 மணி நேரம் தன் நீச்சல் குளத்தில் பயிற்சி செய்ய வேண்டியிருக்கும் என்ற யதார்த்தத்தை அவர் உணர்ந்தார். சனிக்கிழமை இரவுகளில் அவர் தன் தோழிகளோடு கேளிக்கை விருந்துகளில் கலந்து கொள்வதில்லை. அவர் நன்றாக படித்து சிறந்த மதிப்பெண்களை பெற வேண்டியிருந்தது. இவ்வளவு பெரிய இலக்கை நிர்ணயித்துக் கொள்வதற்கு இத்தகைய தியாகங்கள் செய்வதற்கும் எது அனைவருக்கும் உத்வேகம் அளித்தது என்று நான் அவர்களிடம் கேட்டபோது, நான் எனக்காகவும் நான் நேசிக்கும் மக்களுக்காகவும் இதை செய்கிறேன். அன்புதான் தடைகளை தாண்டுவதற்கு தியாகங்களை செய்வதற்கும் எனக்கு உதவுகிறது என்று அவர் கூறினார். ஒருவரது குறிக்கோளானது அவர் செய்ய விரும்பாதது ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒன்றுதான். நான் ஏன் பணக்காரனாக இருக்க விரும்புகிறேன் என்று மக்களிடம் கேட்டபோது, எனது உணர்வுபூர்வமான விருப்பங்கள் மற்றும் விருப்பமின்மையில் கலவைதான் அதற்கு காரணம் என்று நான் கூறினேன். நான் ஒரு சிலவற்றை உங்களுக்கு பட்டியலிடுகிறேன். எனக்கு விருப்பமில்லாதவற்றை முதலில் பட்டியலிடுகிறேன், ஏனெனில் அவைதான் எனது விருப்பங்களை உருவாக்குகின்றன. என் வாழ்நாள் முழுவதும் வேலை செய்ய நான் விரும்பவில்லை. என் பெற்றோர்களின் ஆசையை வேலை பாதுகாத்து மற்றும் நகருக்கு வெளியே ஒரு வீடு ஆகியவற்றில் எனக்கு விருப்பம் இல்லை. நான் ஓர் ஊழியனாக இருக்க விரும்பவில்லை. என் தந்தை தன் வேலையில் மும்முரமாக இருந்தால் நான் பங்கு கொண்டு விளையாடி கால்பந்து போட்டிகளை நேரில் காண அவரால் வர முடியாமல் போனது நான் வெறுக்கிறேன். நான் வாழ்நாள் முழுவதும் வேலை செய்த அவர் இருந்தபோது அவர் எதற்காக வேலை செய்தார்? அதன் பெரும்பகுதியை அரசாங்கம் எடுத்து கொண்டதை நான் வெறுக்கிறேன். தன் கடினமான உழைப்பை சம்பாதித்தவற்றை தமது மரணத்திற்கு பிறகு அவரால் தனது சந்ததியினருக்கு கொடுக்க முடியாமல் போனது. பணக்காரர்கள் அவ்வாறு செய்வதில்லை. அவர்கள் கடினமாக உழைத்து அதன் பலனை தங்களது சந்ததியிற்கு விட்டு செல்கின்றனர். இப்போது எனது விருப்பங்களை பட்டியலிடலாம். உலகை சுற்றி பார்த்து வருவதற்கு நான் விரும்புகிறேன். வாழ்க்கை முறையை அனுபவிப்பதற்கும் நான் சுதந்திரமானவனாக இருக்க விரும்புகிறேன். இவற்றை நான் இளமையாக இருக்கும் போதே செய்ய விரும்புகிறேன். நான் சுதந்திரமானவனாக இருக்க விரும்புகிறேன். எனது நேரத்தையும் எனது வாழ்க்கையும் நான் கஷ்டப்படுத்த விரும்புகிறேன்.
என்னுடைய மனம் எனக்காக வேலை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இவை இவைதான் என் மனதில் ஆழமாக பதிந்துள்ள உணர்வுபூர்வமான காரியங்கள். உங்களுடைய காரணங்கள் எவை? அவை போதிய வலிமை கொண்டதாக இல்லை போனால் நீங்கள் பயணிக்கும் பாதையின் யதார்த்தம். ஓகே சிஸ்டர். உங்கள் கரங்களை விட பெரியதாக இருக்கும். பலமுறை நான் பணத்தை இழந்திருக்கிறேன். பல பின்னடைவுகளை சந்தித்திருக்கிறேன். ஆனால் எனக்குள் ஆழமான பதிந்துள்ள ஒரு உணர்வு பூர்வமான காரியங்கள் என்னை கை தூக்கி விட்டு முன்னரே வைத்தன. 40 வயதிற்குள் நான் பொருளாதார சுதந்திரத்தை பெற விரும்பினேன். ஆனால் அதற்கு எனக்கு 47 வயது வரை ஆனது. வழியில் விலைமதிக்க முடியாத பல படிப்பினை அனுபவங்கள் எனக்கு கிடைத்தன. அது எனக்கு சுலபமாக இருந்தது என்று கூற எனக்கு ஆசைதான். ஆனால் அது அப்படி இருக்கவில்லை. அதே சமயம் அதே கடினமாகவும் இருக்கவில்லை. ஒரு வலிமையான காரணமோ அல்லது குறிக்கோளோ இல்லாமல் வாழ்வில் எல்லாம் கடினம்தான் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். தேர்ந்தெடுப்பின் சக்தி. தினசரி தேர்ந்தெடுப்புகளை மேற்கொள்ளுங்கள். விருப்பத் தேர்வுதான் மக்கள் ஒரு சுதந்திரமான நாட்டில் வாழ விரும்புவதற்கு முக்கிய காரணம். தேர்ந்தெடுப்பதற்கான சக்தியை நான் விரும்புகிறேன். பொருளாதார ரீதியான நம் கையில் வந்து சேரும் ஒவ்வொரு டாலர் பணத்தையும் கொண்டு நமது எதிர்காலத்தை தேர்ந்தெடுப்பதற்கான சக்தி நம்மிடம் உள்ளது. அதாவது பணக்காரனாக ஆவதோ ஏழையாக ஆவதோ அல்லது நடுத்தர வாழ்க்கையை தேர்ந்தவராக ஆவதோ நம்மால் தேர்ந்தெடுக்க முடியும். நமது செலவு பழக்கங்கள் நாம் யார் என்பதை நமக்கு பிரதிபலித்து காட்டும். ஏழை மக்கள் மோசமான செலவு பழக்கங்களை கொண்டுள்ளனர். நாம் சிறுவனாக இருந்தபோது மோனோபோலி என்ற விளையாட்டு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. சிறு வயதில் எனக்கு கிடைத்த அனுகூலம் மோனோபோலி விளையாட்டை சிறுவர்களுக்கு மட்டுமே உரியது என்று யாரும் என்னிடம் கூறவில்லை. எனவே நான் உணர்ந்து என்று என்னிடம் யாருமே கூறவில்லை. எனவே மட்டுமே உரிய. நான் வளர்ந்து பெரியவனாக பிறகும் தொடர்ந்து அதை விளையாடினேன். ஒரு சொத்துக்கும் ஒரு கடனுக்கும் இடையேயான வேறுபாட்டை எனக்கு எடுத்துரைக்க ஒரு பணக்கார தந்தையும் எனக்கு இருந்தார். எனவே இது வெகு காலத்திற்கு முன்பு நான் சிறுவனாக இருந்தபோது பணக்காரனாக ஆவது என்று நான் தேர்ந்தெடுத்தேன். உண்மையான சொத்துக்களை சேகரிக்க வேண்டியது மட்டும்தான் என் வேலை என்பதையும் நான் அறிந்தேன். மைக்கிற்கு பல சொத்துகள் கொடுக்கப்பட்டன. ஆனால் அவற்றை தக்க வைத்துக் கொள்ள கற்றுக்கொள்வதை நான் தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. பெரும்பாலான மக்கள் பணக்காரர்களாக இல்லாமல் இருப்பதை தேர்ந்தெடுக்கின்றனர். 90% மக்கள் பணக்காரர்களாக இருப்பது அதிக சுமையானது. எனவே எனக்கு பணத்தில் ஆர்வம் இல்லை. நான் ஒருபோதும் பணக்காரனாக ஆக மாட்டேன். நான் கவலைப்பட தேவையில்லை. நான் இன்னும் இளைஞன்தான். நான் சிறிதளவு பணத்தை சம்பாதிக்கும் போது என் எதிர்காலத்தை பற்றி நான் சிந்திப்பேன். எனது கணவர் மனைவி எனது நிதிகளை கையாள்கிறார் போன்ற வசனங்கள் அவர் உருவாக்குகின்றனர். இந்த வாக்கியங்களில் உள்ள பிரச்சனை என்னவென்றால் இப்படிப்பட்ட எண்ணங்கள் எண்ணுவதை தேர்ந்தெடுக்கின்றனர். மக்களிடம் இருந்து இவை 2 விஷயங்களும் பறித்து விடுகின்றன. முதலாவது விஷயம் நேரம். இதுதான் உங்களுடைய அதிக விலையுயர்ந்த சொத்து. இரண்டாவது கற்றுக்கொள்ளுதல். ஒன்றை கற்று கொள்ளாமல் இருப்பது. உங்களிடம் பணம் இல்லாததை ஒரு சாக்குப்போக்கு கூறக்கூடாது. ஆனால் நமது நேரத்தையும் பணத்தையும் கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பது நமது மனதில். நாம் எதை விதைக்கிறோமோ எப்போது அன்றாடம் நாம் மேற்கொள்ள விருப்ப தேர்வுகளை தேர்ந்தெடுத்த பின் அது நாம் அனைவருக்கும் விருப்ப தேர்வு உள்ளது. நான் பணக்காரனாக இருப்பதை தேர்ந்தெடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் அதை தேர்ந்தெடுத்து மேற்கொள்கிறேன். முதலில் கல்வியில் முதலீடு செய்யுங்கள். உங்களிடம் உள்ள ஒரே உண்மையான சொத்து உங்கள் மனம்தான். நமது கட்டுப்பாட்டில் உள்ள அதிக சக்தி வாய்ந்த கருவி இது. சிந்திக்கும் வயது வந்த பிறகு நமது மனதிற்குள் நாம் எப்படிப்பட்ட எண்ணங்கள் விதைக்கிறோம் என்பது நாம் ஒருவரின்
ஒவ்வொருவரின் விருப்பத் தேர்வுதான். நீங்கள் தொலைக்காட்சி நிகழ்வுகளை பார்க்கலாம், பத்திரிகைகளை படிக்கலாம், அல்லது பொருளாதார திட்டமிடுதல் போன்ற ஏதேனும் ஒரு பயிற்சி. ஓகே ஓகே சிஸ்டர், நீங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க சிஸ்டர். ஓகே சிஸ்டர். ஓகே சிஸ்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இங்க பாருங்க, நம்ம இந்த புக் டிஸ்கஷன் என்ன பார்த்தோம்னு சொன்னா, அதாவது வந்து செல்வத்தை வந்து நம்ம எப்படி சுலபமா நம்ம கையாள்வதை பத்தி தான் இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். அதாவது வந்து ஒரு செல்வத்தை நம்ம சேவிக்கணும். எப்பயும் வந்து நம்ம பணக்காரன் ஆகணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி சேவ் பண்ணிக்கொள்ளலாம் அதை நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்கொள்ளணும். இப்ப பணக்காரனுக்கு வேலைக்கு என்ன டிஃபரன்ஸ் சொன்னா, பணக்காரன் வந்து பணத்தை வந்து இன்னும் எப்படி எப்படி சேமிக்கலாம் அப்படித்தான் அவர மைண்ட் செட் இருக்கும். ஆனா ஏழை எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவான், அவன் தனக்கு தான் பணத்தை பத்தி அவ ஃபீல் பண்ண மாட்டாரு. தனக்கு இல்லாட்டி தன் ஃபேமிலி பிள்ளைகளுக்கு எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கவே மாட்டார் அவரு. ஆனா பணக்காரன் கண்டிப்பா அதை பத்தி சிந்திப்பான்னு நீங்க சொல்றாங்க. ஒருவர் வந்து பணக்காரர் ஆகுறது வந்து அவர மைண்ட் தாட்ல இருக்கணும். நான் வந்து இப்ப இப்படி இருக்கக்கூடாது, நான் பொருளாதார ரீதியாகவும் மற்றவங்களை முன்னுக்கும் நான் எப்பயும் நல்லா இருக்கணும், எனக்கு நிறைய தேவை இருக்கு, இந்த தேவையை நான் பூர்த்தி செய்யணும், மத்தவங்கள்ட்ட கடன் வாங்கக்கூடாது. அதாவது வந்து இப்ப நம்ம இஎம்ஐ எடுக்கிறோம், கடன் வாங்குறோம், அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படிலாம் பண்ற போது நமக்கு தான் அது லாஸா இருக்கு. ஏன்னு சொன்னா இப்ப இஎம்ஐ கட்டும் போது அதுக்கு அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, ஒரு வட்டி. அப்ப அதெல்லாம் நமக்கு தான் லாஸ்ட். அப்ப பணம் எப்படி சம்பாதிக்கும் என்று சொல்லி நம்ம அதை வந்து குறைவான வழியை கத்துக்கொள்ளணும். கடன் வாங்காம, இன்ட்ரெஸ்ட் எடுக்காம, இஎம்ஐ கட்டாம, சோ நல்ல வழியில நம்ம போகும்போது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து சக்சஸ் இருக்கு. அப்ப உலகத்துல வந்து 90% மக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இதே தப்பத்தான் பண்றாங்க. எதுன்னு சொன்னா கடன் வாங்குறாங்க, நிறைய கடன் வாங்குறாங்க, இஎம்ஐ கட்டுறாங்க. அப்ப சோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பா எப்பயும் லாஸா இருக்கும். நம்ம பணத்தை எப்படி உழைக்கலாம்னு சுலபமான வழியைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல வந்து சில வழிகளை சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அதாவது பணத்தை நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா வந்து பணம் சேமிக்கிறது நம்மளோட மனசு என்ன சொல்லணும் அதை ஃபர்ஸ்ட் நம்ம திங்க் பண்ணணும். மனசளவுல நம்ம புரிஞ்சு கொள்ளணும். நம்ம பணம் கண்டிப்பா முக்கியம், 4 பேர் முன்னுக்கும் நம்ம கண்டிப்பா நல்லா இருக்கலாம். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா யார்கிட்ட பணம் இருக்கு அவங்களுக்கு தான் ரெஸ்பெக்ட். இப்ப எக்ஸாம்பிள் நமக்கு கூடி நம்ம வீட்டுல பணம் இல்லையா, நம்ம ஒரு ஒர்க்குக்கு போகலையா, நம்மளுக்கு எந்த ரெஸ்பெக்ட் இருக்காது. சோ பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லி நம்ம அதை திங்க் பண்ணணும். பணம் நம்ம கிட்ட வரும், ஆனா அந்த பணத்தை நம்ம எப்படி சேமிக்கலாம், சேமிச்சு நம்ம எப்படி ஒரு சொத்து வாங்கலாம், அதைத்தான் நம்ம எப்பயும் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கணும். சோ நம்ம இங்க இருக்கிற இடம் பாருங்க, நம்ம இருக்கிற பிளாட்ஃபார்ம் ரொம்ப நல்லது. சோ நம்மளுக்கு கண்டிப்பா இங்க வந்து எல்லாமே இருக்கு. நம்ம ஒரு ராயல்டி இன்கம் இங்க வந்திருக்கிறோம். கண்டிப்பா நம்மள அந்த போக்கஸ் பண்ணணும். நம்ம மைண்ட் தாட் என்ன இருக்கும், இப்ப நம்ம வெஸ்டேஜ்ல வந்திருக்கிறோம், கண்டிப்பா இந்த வெஸ்டேஜ் நம்ம சக்சஸ் வேணும். நம்மளுக்கு ஒரு பேசிவ் இன்கம் இருக்கு, ஆக்டிவ் இன்கம் இங்க கிடையாது. அப்ப அந்த பணத்தை நம்ம எப்படி சேவிக்கலாம், எடுக்கிற இன்கம் நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு 5 மந்த்க்கு அப்புறம் நம்ம பிரான்ச் குவாலிஃபை கொடுத்தோம்னா ஒரு இன்கம் நம்மளுக்கு வரும். அப்ப எடுக்கிற இன்கம் நம்ம எப்படி சேவ் பண்ணலாம், அந்த இன்கம் எடுத்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதைத்தான் இங்க சொல்றாங்க. பணக்காரோட மைண்ட் செட் எப்பயும் பணம் சம்பாதிக்கிற மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பணத்தை வந்து எப்பயும் நம்ம சேவிக்கணும். அதாவது கம்மியா நம்ம செலவு பண்ணணும். பணம் இருக்குன்னு சொல்லி ரொம்ப அதிகமாவே நம்ம செலவு பண்ணக்கூடாது. சோ எப்பயும் வந்து நம்ம மைண்ட் தாட் என்ன சொல்லுது, மனசை நம்ம ஒரு லெவல்ல வச்சிருக்கணும். நம்ம மனசு வந்து நம்மளே கேள்வி கேட்கணும், நம்ம பண்றது சரியா, நம்ம ஒரு பணம் நம்ம சேவ் பண்ணணும். பணம் இல்லாட்டி நம்மளால நாளைக்கு வாழவே முடியாதுங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம், இப்ப பார்த்தாலும் நம்ம இலக்கை நம்ம யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு இலக்கு இருக்கணும். அந்த இலக்கை நம்ம வந்து சக்சஸ் அடையணும்னு சொன்னா நம்ம மைண்ட் தாட்டை கிளியரா வச்சு அந்த மைண்ட் தாட் என்ன, நம்ம மைண்ட் என்ன சொல்லுதோ அதை படி நம்ம ரிலாக்ஸா நம்ம போய்கொண்டே இருக்கணும். அடுத்த ஸ்டெப் நம்ம போகணும். பணத்தை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அதைத்தான் நம்ம திங்க் பண்ணணும். சோ நம்ம இங்க இருக்கிற இடத்த பாருங்க, நம்ம நல்ல இடத்துல இருக்கிறோம். நம்ம கம்பெனி நல்லா, நம்ம டீம் நல்லா, சரவணன் சார் டீம் ரொம்ப நம்மளுக்கு இருக்கு. அதர் டீம் மாதிரி இல்ல. சோ நான் இருக்கிற இடத்துல கூட இங்கேயும் வெஸ்டேஜ் இருக்கு. நான் வந்து ஆந்திரால இருக்கிறேன், இங்கேயும் வெஸ்டேஜ் கம்பெனி இருக்கு. ஆனா இங்க வந்து அந்த இதே நம்மளுக்கு சரவணன் சார் பாருங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஜெனுவனா வந்து டெய்லி ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. சாரி, அதே மாதிரி இங்க இல்லங்க. அப்ப பாருங்க இது, அப்ப இந்த ஆந்திராக்கும் தமிழ்நாடுக்கு என்ன டிஃபரெண்ட் சொன்னா, நம்ம சரவணன் சார் டீம் வந்து உண்மையிலேயே ரொம்ப பெர்ஃபெக்டான டீம். இது மூலமா தான் எல்லாமே டெவலப் ஆயிட்டு இருக்கோம். சோ நம்மளுக்கு டீம் நல்லோம், கம்பெனி நல்லோம். நம்ம என்ன பண்ணலாம், ரெகுலரா நம்ம வந்து சரி ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலரா நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்ணணும். அது ட்ரைனிங் அட்டன் பண்ற மூலமா நம்மளுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும். அந்த நாலேஜ் மூலமா நம்ம வந்து நம்மளோட மைண்ட் தாட் நம்மளுக்கு புரியும். அப்போ சோ நம்ம இப்படித்தான் இந்த பிசினஸ் பண்ணலாம், பண்ணி நம்ம மேல வரலாம் அப்படின்னு நம்மளுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த புக் ரீடிங் படிக்கிற மூலமா நம்மளுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்குது. இங்க ஒரு பணக்காரன் ஏழை எப்படி வாழ்றாங்க எல்லாமே நம்ம இங்க கத்துக்கொள்றோம். இதெல்லாம் ஸ்கூல்ல நம்மளுக்கு கத்துக் கொடுக்க மாட்டாங்க. சோ நம்மளுக்கு இப்படி வரப்போதும் இந்த பிசினஸ்ல வந்து பணம் மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு நிறைய விஷயம் நம்ம கத்துக்கொள்றோம்.
சொல்றோம். இந்த புக் ரீடிங் செக்ஷன் வந்து இது தாங்க பணக்காரன் ஏழைன்னு மைண்ட் தாட் எப்படி இருக்கும், பணம் எப்படி நம்ம சேவ் பண்ணணும் அதான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. சோ எல்லாருமே அந்த ரூல்ஸ் படி நம்ம எல்லாரும் நடக்கணுங்க. இன்னைக்கு சாப்பிடுறோமா, நாளைக்கு எழும்புறோமா, தூங்குறோமா அப்படி இருக்க கூடாதுங்க. நம்ம வந்து பணத்தை எப்படி சேமிக்கலாம், எப்படி சேவ் பண்ணலாம், நாளைக்கு நம்ம ஒரு சொத்து வாங்கணும். சோ நம்மளுக்கு இங்க எல்லாமே இருக்கு. கண்ண மூடி ஒரு 4 வருஷம் நம்ம நின்னோம்னு சொன்னா நம்மளுக்கு எல்லாமே இங்க கிடைக்கும். நம்ம வந்த நோக்கம் நம்மளோட மைண்ட் நம்மளுக்கு என்ன சொல்லுதோ, நம்ம வந்த இடம் நல்லோம். எப்பயுமே பாசிட்டிவா திங்க் பண்ணணும். சோ நம்ம வந்த இடத்த நம்ம நல்ல ஃபோக்கஸ் குடுத்து அதே மைண்ட் தாட்ல ஒரு 4, 5 வருஷம் நம்ம நின்னோம்னா நம்மளுக்கு இங்க எல்லாமே கிடைக்குங்க. கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல, இஎம்ஐ கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. நம்மளுக்கு வந்து கண்டிப்பா இங்க அந்த அளவுக்கு எல்லாமே நம்மளுக்கு இந்த கம்பெனி குடுக்குறாங்க. சோ எல்லாரும் நல்லா எடுத்து பண்ணுங்க. இந்த புக் ரீடிங் எடுத்து கொடுத்த பைசா ரீட் பண்ண புக் ரீடிங் பண்ண சிஸ்டர் தேங்க் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாரும். சோ இன்னைக்கு எல்லாருமே புக் ரீடிங் செக்ஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னா ஓகே லீடர்ஸ் மீட்டிங் நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் வாய்ஸ் செக்ல ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. இந்த புக் ரீடிங் எடுத்ததுக்கு சிஸ்டர் தேங்க் பண்ணிக்கலாம். மீட்டிங் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே தேங்க்யூ லீடர்ஸ்.